அஸ்ஸலாமு வெல்கம் பேக் டு ஐஷாஸ் உலகம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹாப்பியாக சந்தோஷமாக ஆஸ் யூஷுவல் உங்கள் டேவை ரொம்ப ரொம்ப பாசிட்டிவ் எபிசோட ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. என்னடா இந்த 2 வாழைக்காவும் இப்படி கோச்சிக்கிட்டு திரும்பி இருக்கேன்னு பார்க்குறீங்களா? எஸ், இன்றைக்கி வந்து நான் வாழைக்காய் ரோஸ்ட் தாங்க பண்ண போகிறேன். பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் வந்து பண்ணிடுறதுக்கு பருப்பு வேக வச்சுருக்கேன். ஸோ அது விசிலும் வந்துடுச்சு. இப்போ வந்து என்னென்னா அந்த வாழைக்காவெல்லாம் நல்லா கட் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு இதில் வந்து நல்லா கொஞ்சம் தோல் வந்து மெல்லிஸாக கொஞ்சம் இருக்கிற மாதிரி விட்டு அதுக்கப்புறம் இதை வந்து ஸ்லைஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் தின்னாக ரொம்பவும் போடாமல் ரொம்ப திக்காகவும் போடாமல் ஓரளவு மீடியமாக போட்டிங்கன்னா அது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து எப்படி அப்படின்னா ஃப்ரை மாதிரி சம்டைம்ஸ் வந்து சில பேர் வந்து ஃப்ரை பண்ணுவாங்க. நான் வந்து ஓரளவுக்கு மீடியமாக கட் பண்ணி எடுத்துக்குவேன். ஸோ இந்த அளவில் இருந்துச்சுன்னா போதும். ஸோ இதில் வந்து என்னென்னா கொஞ்சம் இந்த ஃபிஷ் ஃப்ரை மாதிரி இருக்குன்றதுக்காக சைடில் வச்சு கட் பண்ணிங்க அப்படின்னா மசாலா தடவி நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுக்கிறப்ப பார்க்க அப்படியே ஒரு ஃபிஷ் மாதிரியே ஒரு ஷேப்பில் இருக்கும். ஸோ நான் யூஸ்வலி இந்த மாதிரி தான் செய்வேன். ரீசெண்ட் டேஸாக அந்த வாழைக்காய் வாழைத்தண்டு இதெல்லாம் வந்து என்னோடய சமையலில் யூஸ் பண்ணாமையே போயிட்டேன். ஸோ என் பையன் வந்து கேட்டான், எனக்கு வந்து வாழைக்காய் பண்ணித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. யூஸ்வலி இந்த குழந்தைங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான்வெஜ்ஜஸ் அதிகமாக கேட்பாங்க. அஃப்கோர்ஸ் மை சன் வில் ஆல்வேஸ் ஆஸ்க் லைக் தேட் ஒன்லி. பட் சம்டைம்ஸ் வந்து இந்த மாதிரி கேட்குறப்ப எனக்கு அது கொஞ்சம் வியர்டாக தான் இருந்துச்சு. சரி, ஓகே, அவனே கேட்டுட்டான், செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து வெஜிடேரியன் உள்ளவங்களுக்கு வந்து இது கண்டிப்பாக வந்து ஃபிஷ் மாதிரி தான், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பருப்பு வந்து வேக வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு இதெல்லாம் தாளித்து கொட்டி சாம்பார் ஆக்கிடலாம். ஆனால் நான் வந்து இன்றைக்கி பீர்க்கங்காய் சாம்பார் தான் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ பீர்க்கங்காய்லாம் வந்து போட்டு தாளிச்செல்லாம் போட்டு இதுக்கப்புறம் ஒரு விசில் மட்டும் விட்டு எடுத்துடுவேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து வாழைக்காய் தான் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து ஜஸ்ட்டு பாயில் பண்ணி எடுத்துக்குவேன் வாழைக்காவை. ஸோ நல்லா அதிலே பாயில் ஆகிடுச்சுன்னா மசாலாவும் நல்லாவே பிடிப்போம். ஸோ மசாலா தடவி அதுக்கப்புறம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துப்பேன். ஸோ இன்றைக்கி வந்து ரொம்ப சிம்பிளான லன்ச் தாங்க பண்ணியிருக்கேன். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பெஷல் அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா இந்த வெஜிடபிள்ஸ்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் இந்த வாழைத்தண்டு வந்து சட்னி தான் இன்றைக்கி செய்யலான்னு வாழைத்தண்டு எடுத்திருக்கேன். ஸோ இதில் ஒரு ஹாஃப் வாழைத்தண்டு மட்டும் யூஸ் பண்ணிக்கிட்டால் போதும். நல்ல ஒரு 100 கிராம்ஸ் அளவுக்கு இருந்தால் போதும். ஏன்னா நிறைய செஞ்சுட்டாலும் வந்து ஸோ வேஸ்ட் ஆகிடும். அதுக்காகவே வந்து நான் ஒரு ஹாஃப் தான் எடுத்திருக்கேன். மிச்சம் ஹாஃபாக ஒரு சூப் மாதிரி போடலாம், இல்லை எகெயின் இது மாதிரி சட்னி கூட பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதில் நார் நிறைய இருக்கும். ஆக்சுவலி இதுக்குள்ள நிறைய ஃபைபர் கண்டென்ட் இருக்குது. ஆனால் இந்த சட்னியை அரைக்க முன்னாடி இதை நீங்கள் இந்த மாதிரி ஒரு நீளமாக கட் பண்ணி அதை குட்டி குட்டியாக சாப் பண்ணிக்கோங்க. சாப் பண்ணிவிட்டு எகைன் வந்து இதை எல்லாத்தையுமே ஒரு பவுலில் வந்து நீங்கள் போட்டுட்டு கத்தி வச்சு நல்லா வந்து அதை ஏதோ ஒன்று கத்தியோ இல்லை ஏதாவது ஒரு குச்சி ஏதாவது ஒன்று உங்களுக்கு இருக்குதுன்னா ஷார்ப் எண்ட் உள்ளது. ஸோ இந்த மாதிரி சொல்லட்டிகிட்டே இருந்தீங்கன்னா அதில் இருக்க நாரெல்லாம் இந்த மாதிரி வந்துடும். ஸோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த சட்னி செய்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி கண்டிப்பாக பண்ணுங்கள். எல்லா நாரும் வருமானா சும்மா அந்த மேலே ஒட்டி இருக்கிற நார் மட்டும் வந்தால் போதும். ஏன்னா நமக்கு வேண்டியதே வந்து அந்த நார் சத்து தான். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இட்லி. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சட்னி அண்ட் எங்களுக்கு வந்து ராகி இட்லி, பையனுக்கு வந்து ஒயிட் இட்லி, தட் இஸ் நெல் மாவு, அதாவது அரிசி மாவில் வந்து செஞ்ச வந்து இட்லி ஒயிட் ரைஸில். ஸோ அவனுக்கு வந்து இட்லி வந்து காலையிலே ஊற்றிட்டேன். நெக்ஸ்ட்டு எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ராகி இட்லி தான் இப்போதைக்கு. ராகி, கம்பு இந்த மாதிரி திணைகள் எல்லாமே எடுக்கிறதுனால உடம்புக்கும் ரொம்ப நல்லது. ஆஸ் வெல் அஸ் வெயிட் ரெடியூஸ் பண்ணோன்னா கண்டிப்பாக நம்மளால் வந்து அது முடியும். அண்ட் நம்ம ஒரு கில்ட் ஃப்ரீயாக சாப்பிட்லாம். இப்போலாம் நாங்கள் ருசியாக சாப்பிட்றத விடவும் பசிக்கு சாப்பிட்றோம் அப்படின்ட்டு ஆயிடுச்சு. அதே நேரத்தில் கொஞ்சம் டேஸ்ட்டும் வேணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி சட்னி அண்ட் ஹெல்த் வைஸும் பார்த்து செய்கிற மாதிரி தான் இருக்குது. முன்ன மாதிரிலாம் கொஞ்சம் வந்து ஜங்க் ஃபுட்ஸ் அண்ட் அதர் ரொம்ப கார்ப்ஸ் இருக்கிறது எல்லாத்தையும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அண்ட் வந்து பாருங்கள், நெக்ஸ்ட்டு வந்து இந்த சட்னி ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து இந்த வாழைக்காய்க்கு வந்து மசாலாஸ் வந்து ரெடி பண்ண போகிறேன்.
ஸோ வாழைக்காய் மசாலாஸ் வந்து ஆஸ் யூஷுவல் உங்கள் வீட்டில் இருக்கிற மசாலாஸ். இதுக்கு ஸ்பெஷல்லாம் ஒன்றும் கிடையாது. நம்ம ஃபிஷ் ஃப்ரைக்கு எப்படிலாம் எடுப்போம், சில்லி பவுடர் அண்ட் வந்து கொஞ்சமாக ஜீரா தூள், இந்த மாதிரி இருக்கிற மசாலாஸ் தான் நான் வந்து போட்டிருக்கேன். ஸோ சால்ட் எல்லாம் போட்டு, ஆனால் என்னென்னா கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றிக்கோங்க. ஆல்ரெடி அது பாயில் ஆனது தான். ஸோ இதை கொஞ்சம் தண்ணி ஊற்றுனீங்க அப்படின்னா ஓரளவுக்கு வந்து நல்லா அது வந்து பைண்ட் ஆகும். இன்கேஸ் ரொம்ப தண்ணியாக ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் மைதா போட்டுக்கோங்க. ஸோ டிபெண்ட்ஸ், உங்களுக்கு என்ன மாதிரி வேணுமோ அப்படி போட்டுக்கோங்க. ஸோ நான் கொஞ்சமாக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் போட்டுட்டேன். இதை ஃபஸ்ட்டு நல்லா வந்து இது பண்ணிக்கிட்டேன், நல்லா வந்து பிசைஞ்சு வச்சுக்கிட்டேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஆயில் போட்டிங்க அப்படின்னா இன்னும் நல்லாயிருக்கும். பட் நான் வந்து கொஞ்சம் ஹெல்த்தியர் வெர்ஷனாக இருக்கணுன்றதுனால ஆயிலெலாம் எதுவும் போடலை. ஸோ லைக் கொஞ்சமாக டர்மரிக் பவுடர் போட்டுட்டு இருக்கிற பாயில் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா நம்மளோட வாழைக்காவை. ஸோ இந்த மாதிரி பாயில் ஆனதுக்கப்புறம் அந்த அந்த தண்ணியே வந்து பார்த்திங்கன்னா லைட் ஒரு க்ரீனிஷ் கலரில் வந்து ஆயிரும். அந்த வாழைக்காய் தோலா இல்லை என்னன்னு தெரியல. ஸோ அந்த மாதிரி வந்து இருக்கும். இப்போ இதுக்கு மசாலாவை நல்லா பெரட்டி ஒரு 5 மினிட்ஸ் வந்து இதை சோக் பண்ணிட்டா போதும். சூப்பரான வாழைக்காய் ஃப்ரை ரெடி ஆகிடும். அண்ட் இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான நோய்கள் நமக்கே தெரிய மாட்டேங்குது. சின்னவங்கள்லேருந்து பெரியவங்கள வரைக்கும் எப்போ வந்து என்ன நோய் வருதுன்னே தெரிய மாட்டேங்குது. ஸோ நம்மளை தயார்படுத்திக்கிறது தான் நமக்கு நல்லது. எல்லாமே கொஞ்சம் ஹெல்த்தியாக கொஞ்சம் சாப்பிட்றது இப்போ ரொம்பவே பெஸ்ட்டாக தோணுது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் வரைக்கும் உயிரோடு இருந்திருக்காங்க. ராஜாமார்கள் காலமாக இருக்கட்டும் சரி, நம்ம அப்பா அம்மா ஜென்ரேஷனுக்கு முன்னாடி உள்ள ஜென்ரேஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சது வந்து ஒரு 90 வயசு. நான் சொல்கிறது வந்து 90ன்றது குறைஞ்ச வயசு தான் நான் சொல்கிறேன். ஸோ மேக்ஸிமமாக வந்து பார்த்திங்கன்னா 100க்கு மேலேயே வந்து பார்த்தோன்னா வாழ்ந்திருக்காங்க. இதுக்கு காரணம் என்னன்னா கண்டிப்பாக ஃபுட் ஸ்டைல், லைஃப் சேஞ்சிங் மெத்தட் அண்ட் இதெல்லாமே ஒன் ஆஃப் த மெயின் ரீசன்னு தான் சொல்லுவேன். அதாவது ஃபுட் ஸ்டைல் தான் ஃபஸ்ட்டு ஒன்று. ஸோ அந்த காலத்துலலாம் இந்த பிராய்லர் கோழின்றதே கிடையாது. இப்போ தான் இந்த பிராய்லர் கோழி இதெல்லாம் வந்து வந்திருக்கு இல்லையா? ஸோ நம்ம வந்து அந்த டேஸ்ட்டுக்கு வந்து சாஃப்ட்னஸ்க்கு வந்து அடிமையாயிடும். கண்டிப்பாக வந்து எந்த ஃபுட் எடுத்தாலுமே அதில் வந்து நம்ம என்னென்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குன்றத செக் பண்ணிக்கிறது தான் நம்மளோட நல்ல விஷயம். அது நீங்கள் ஹோட்டலில் போய் சாப்பிட்டாலும் சரி, இல்லை வீட்டில் செஞ்சு சாப்பிட்டாலும் சரி, அதில் நன்மைகள் ஏதாவது இருக்கான்னு பார்த்து சாப்பிட்றது நமக்கு பெஸ்ட் வே. இது வந்து என்ன அப்படின்னா வாழைத்தண்டு சட்னி. ஸோ இதோட மெயின் இந்த ரெசிபி வந்து யூடியூப் சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். வாழைத்தண்டு சட்னின்னு கண்டிப்பாக போய் பாருங்கள், யூஸ்ஃபுல். அப்பப்போ டயட்டுன்ற பேரில் அதிகமாக ஞான உதயம் வந்து பிறக்கும். அந்த சமயத்தில் இதெல்லாம் சமைக்கிறது தான். இப்போ எல்லா வேலையும் முடிச்சாச்சு. ஃபுல் அண்ட் ஃபுல் பேக்கிங் தான். ஸோ எப்பயுமே உங்களுக்கு தெரியும், எனக்கு இந்த பேக்கிங் மட்டும்தான் பிடிக்காத ஒரு விஷயம். வேறு வழி இல்லை, அதையும் நம்ம தான் செஞ்சு ஆகணும். ஸோ அதனால் வந்து இன்றைக்கி ராகி இட்லி பண்ணேன். ராகி இட்லி ப்ளஸ் வந்து வாழைத்தண்டு சட்னி. இது என்னென்னா லஞ்சுக்கு பேக் பண்ணுறேன். என்னன்னு தெரியல, என் ஹஸ்பண்ட் அநியாயத்துக்கு டயட்டுன்னு போயிட்டாரு. என்னவோ அவர் 2 கிலோ ரெடியூஸ் பண்ணிட்டாரு போல். ஸோ அதை வந்து இன்னும் அவருக்கு வந்து என்கரேஜிங்காக இருக்குது போல். தலைவர் உட்காந்து பாட்டு கேட்டுட்ருக்காரு, கேளுங்களேன். சாப்பிட முன்னாடி இந்த மாதிரி ஏதாவது பாட்டை கேட்டுக்கிட்டு இருப்பாங்க, இல்லை ஏதாவது உட்காந்து பார்த்துட்ருப்பாங்க. நான் வந்து குக்கிங் எல்லாம் முடிச்சுட்டு சாப்பாடு, மார்னிங் சாப்பாடு கையில் கொடுத்துடுவேன். அண்ட் வந்து இது வந்து மார்னிங்கே பசங்களுக்கு வந்து பேக் பண்ணது. ஸோ என்னென்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்சு. பிரேக்ஃபாஸ்ட் 2த்துக்குமே சேர்த்து பீர்க்கங்காய் சாம்பார் வச்சுட்டேன். ஸோ என் பையனுக்கு அது ரொம்ப பிடிக்கும். நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் ஃப்ரைஸ் வச்சுட்டேன். அப்புறமா வந்து ஒரே ஒரு எக்கு. ஏன்னா பாப்பா வந்து இந்த வாழைக்காய் ஃப்ரைலாம் சாப்பிட மாட்டா. திஸ் இஸ் ஒன்லி ஃபார் ரயன். ரயன் மட்டும்தான் இந்த மாதிரி இந்த அதெல்லாம் சாப்பிடுவான். ஸோ அவன் கேட்டதுனால தான் வாழைக்காய் ஃப்ரையும் பண்ணேன்.
அண்ட் வந்து அவனுக்கு கொஞ்சம் சிப்ஸ் வைக்கலன்னா அவன் அவ்வளோதான். எனக்கும் சிப்ஸ் வேணும் அப்படின்ட்டுருவான். ஸோ அதனால வச்சுட்டேன். பட் இந்த சிப்ஸை வந்து எப்படியாவது அவாய்ட் பண்ணணும்னு பார்க்குறேன். ஆனா நான் தான் திரும்ப வாங்கிட்டு வந்து பண்ணி வச்சுடுறேன். ஸோ நான் அத மாத்தி ஆகணும். ஐ ஹேவ் டு சேஞ்ச் தட். அண்ட் இது வந்து என்னன்னா சாம்பார். இது வந்து என் பையனுக்கு ரொம்ப பிடிக்கும். அது மேல ஒரு ஸ்பூன் கீ போட்டுருவேன். இங்க எங்க வந்திருக்கோம் அப்படின்னா, இது எங்க அம்மா வீடு. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சாயங்காலம் என் பையன் ஒரே அடம். ஏன்னா எங்க அம்மா வீட்டுக்கு வந்தா தான் இந்த மாரி நான்வெஜ் எல்லாம் சமைச்சு வைப்பாங்க. அவங்க வீட்ல தினமும் நான்வெஜ் தாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஏதோ டிஃப்ரெண்ட்டான ஐட்டம் வந்து எக்கு அண்ட் வந்து சிக்கன் எல்லாம் அரைச்சு போட்டு, அப்புறம் அத ஒரு 65 அத பாயில் பண்ணி 65 பண்ணி வச்சிருந்தாங்க போல. அத வந்து எவ்வளோ வச்சிருந்தாங்க. ஆனா இவனே அத பாதி காலி பண்ணிட்டான். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, பாப்பாவும் ரயானும் ஒரே ஆட்டம். பாப்பாக்கு வந்து அண்ணன் வந்து பலூன் வாங்கி வச்சிருந்தான் போல. ஸோ லாஸ்ட் வீக் மேரேஜ் போயிருந்தோம் இல்லையா? அங்க வந்து பலூன் வாங்கி கேட்டான். வாங்கி குடுத்தா அது உடஞ்சிருச்சுன்ன உடனே ஒரே அழுக. ஸோ அதனால வந்து திரும்ப வாங்கிட்டு வந்தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா, இந்த சொன்னேன் இல்லையா? அந்த ஃப்ரை அது எங்க அம்மா எப்படின்னு ரெசிபி சொன்னாங்க. ஸோ நெக்ஸ்ட் டே அத ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். தட் இஸ் ஃப்ரைடே. ஏன்னா எங்க வீட்ல ஃப்ரைடே தான் நான்வெஜ் வாங்குவோம். இது வந்து சிக்கன் கூட்டு. அப்புறம் இது வந்து என்னன்னா, உருளைக்கிழங்கு புட்டு மாரி பசங்களுக்கு கொஞ்சமா போட்டு ஊட்டி விட்டுட்டேன். ஸோ இன்னையோட விலாக பார்த்தீங்க. நாளையோட விலாக்ல நாளைக்கு பார்க்கலாம். அன்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ஆயிஷா.